மத்தேயு 22 அதிகாரம் 3-4 வசனங்கள். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். 5. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். 6. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். 9. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். 12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். இங்கே அழைப்பை பற்றி ஆண்டவர் ஒரு அவமானத்தை சொல்கிறார். ஏன்னா இதனுடைய முடிவுரை 14 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று அதனுடைய முடிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ராஜா தன் வீட்டு கல்யாணத்துக்கு முக்கியமானவங்களெல்லாம் அழைக்கிறான். அவங்கெல்லாம் அதை அழைப்பை ஏற்றுக்கொள்ளலை. அவங்கவுங்க வேலை பார்க்க போயிடுறாங்க. திருப்பி ஞாபகப்படுத்த போனவங்களெல்லாம் அவமானப்படுத்தி அவங்கள சிலரை அடித்து கொலை கூட செஞ்சுருக்காங்க. அதான் ஆச்சரியம். கல்யாணத்துக்கு கூப்பிட போனவங்கள கொலை பண்ணது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே அவங்களெல்லாம் இந்த ராஜா அழித்து போட்டான் என்று 7ஆம் வசனம் சொல்கிறது. இப்போ கல்யாணத்துக்கு ஆள் வேணும். அதனால் போகிற வரங்க எல்லாரையும் கூப்பிடுப்பா. எல்லாரையும் கூப்பிட்டார். எல்லாரும் வந்தார்கள். அங்கே யூத கலாச்சாரம் அந்த நாட்களில் பணக்கார வீட்டு கல்யாணங்களில் எல்லாருக்கும் ஒரு கல்யாண உடை கொடுப்பார்கள். எப்படி பட்டமளிப்பு விழாவில் ஒரு பட்டமளிப்பு கவுன் கொடுக்குறாங்களோ, ஒரு கான்வொகேஷன் கவுன் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி அந்த நாட்களில் யூத கலாச்சாரத்தில் பணக்காரங்க வீட்டு கல்யாணத்தில் கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு அங்கி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஒரு வஸ்திரம் மாதிரி கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு தான் கல்யாணத்துக்குள்ளே போகணும். அதை ஒருத்தன் போடலை. இப்போ அதை கேட்ட பொழுது அவனால் பதில் சொல்ல முடியலை. அவனும் தண்டிக்கப்பட்டான் என்று 13ஆம் வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய அழைப்பு இது. இஸ்ரவேல் ஜனங்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்கெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளலை. ஆயக்காரரும் பாவிகளும் தான் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த அவமானத்தை ஆண்டவர் சொன்னார். ஆனால் அழைப்பை குறித்த சில உண்மைகளை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அழைக்கும்போது அந்த நபர் மறுத்துவிட்டால், அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டால் மறுபடி ஆண்டவர் அந்த அழைப்பை ஞாபகப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். அப்படியும் மறுத்துவிட்டால் அந்த நபர் தண்டிக்கப்படுகிறார். அதான் எஸ்தருக்கு சொல்லப்பட்டது. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். நீயோ உன் தகப்பன் வீட்டாருமோ என்றால் அழிந்து போவீர்கள். எஸ்தர், உனக்கு தான் அழைப்பு. இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கு. அதை சரி பண்ண உனக்கு தான் அழைப்பு. நீ ஏற்க மறுத்துவிட்டால் ஆண்டவர் வேறு ஒரு நபரை எழுப்புவார். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள் என்று அங்கே எஸ்தருக்கு சொல்லப்படுகிறது. மொர்தெகாயே சொல்லுகிறான். அது ஒரு அருமையான ஒரு சத்தியம். இவங்க முதல் கூட்டம் ஏற்க மறுத்ததுனால, அழைப்பை ஏற்காததுனால 2வது கூட்டத்தை ஆண்டவர் அழைத்தார். அதில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருத்த மாத்திரம் அந்த அழைப்புக்கு தகுதியாய் நடந்து கொள்ளவில்லை. கல்யாண வஸ்திரத்தை அவன் தரிக்க மறுத்து விட்டான். ஆகவே அவன் தண்டிக்கப்பட்டான். அழைப்பை ஏற்க மறுக்கிறவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்ட, அழைப்பை ஏற்று அழைப்புக்குள்ளே வந்து தகுதி இல்லாமல்
நடக்கிறவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று ஆண்டவர் சொன்னது யாரை என்றால் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களை, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக தங்களை ஆக்கி கொண்டவர்களைத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே என்னுடைய அழைப்பு என்ன? நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேனா? அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவனாய் வாழ்கிறேனா? இல்லை என்றால் இதிலே நான் தவறு செய்து சில தண்டனைகளை தேவையில்லாமல் சந்தித்து கொண்டிருக்கிறேனா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை பண்ணுவோமாக. ஆமென்.